மாண்பு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல. 7வது முறையா முதலமைச்சர் வாழ்த்துறேன். பேசுறேன், அவர் அனுமதிங்க, அவர் அனுமதிங்க. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறுப்பினர் காமராஜ் பேச அனுமதி அளித்து பேசுங்க. நீங்க என்ன பேச சொல்லிட்டாங்கன்னு. ஆமா, நம்ம பிரச்சனை தான் காவேரி பிரச்சனை. நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேணாம், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேணாம். மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேச அழைத்து பேசுங்க. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய கட்சியின் சார்பாக மாண்பு தளவாய் சுந்தர் அவர்கள் விளக்கம் அளித்ததற்கு பிறகு மாறி மாறி எல்லோரும் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கால அவகாசம் வேண்டும். ஆகவே உங்கள் சார்பாக உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் தெளிவாக இங்கே சொல்லி இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் நல பணிகள் மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்றவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.